இட் வாஸ் மேஜிக்கல். உண்மையே சொல்லணும்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கல்யாணம் எப்படி வரணும், எப்படி நடக்கணும்னு நினச்சோமோ நல்லாவே நடந்துச்சு. வருஷம் 7 வருஷம் லவ் பண்ணுறது பெருசு இல்லை, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போகிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னாங்க. நிறையா பேர் சொன்னாங்க. சரி ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரை செலக்ட் பண்ணுவாங்க? அப்படியா? மேக்கப் ஆர்டிஸ்ட் ஓகே. அதில் நான் வந்து கேள்விப்படுத்திருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நவருங்க அதெல்லாம் 6 வருஷத்துக்குள்ளே பார்த்தாச்சு. இல்லை நல்லா இருக்கு. பால் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுனால என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 இயராகவே வந்து ஃபுல்லாகவே இந்த பேச்சு தான். எப்போ கல்யாணம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ரொம்ப டிஸ்கஷன்லாம் தாண்டி இப்படி அப்படின்னு பிளான் பண்ணி இந்த 2 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரில. மேஜிக்கலாக இருந்தது. சின்ன வயசுல தெரியும் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது எங்களுக்கு. அதனால எந்த யோசனையே பண்ணல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். யாருக்கு சாமி கல்யாணம்? பழத்தை வாங்கி வச்சு யாருக்கு கல்யாணம்? கல்யாணம் எனக்கு நடக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. வானில் தேடி நின்றேன். சரி ஓகே, இது 10-11 ஒரு கல்யாணமாக இல்லாமல் நீ அடைந்தாய். எனக்கு அது ஒரு யூனிக்கான ஒரு டே, ஒரு பிக் டே. நல்லாவே இருந்தது. வானில் நீ எழுந்தாய், என்னை நட்சத்திர காட்டில் அலைய விட்டாய். நான் என்ற எண்ணம் அலைய விட்டாய். நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே நீ நல்லை அல்லை. ஒன் வேர்டில் எல்லாமே சொல்லணும்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. நடந்த எல்லா ஃபங்க்ஷனுமே திருப்தியாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது.
ஒரு ஸ்டெப் எடுத்து 1/2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. நான் 4 ஸ்டெப் பண்ணிட்டேன். நம்மளுக்கு தான் முக்கியம். அண்ணன் சாதகமா பேசுற மாதிரி இருக்குது. பையங்கிற மறந்துட்டீங்களா? பாடணும். பார்க்காம பாடினாதான் பரிசு. ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்தி எங்க வீட்டு மச்சானுக்கு நாங்க எடுப்போம் ஆராத்தி. வேணாமா? இது இப்படியே ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது. அப்படியே எங்கராவே இப்படியே இருந்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு 6 வருஷம் எவ்வளோ சீக்கிரம் போன மாதிரி இதுக்கப்புறமும் வந்து எவ்வளோ காலம் போனாலுமே அது சீக்கிரமாக போகாத மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு தான் தோணுது எங்கள் 2 பேர்த்துக்குமே. ஒலிகளின் தேடல் என்பதெல்லாம் மௌனத்தில் மூடுகின்றதே. மௌனத்தின் தேடல் என்பதெல்லாம் ஞானத்தில் மூடுகின்றதே. நான் உன்னை தேடும் வேளையில நீ மேகம் சூடி ஓடிவிட்டாய். நல்லை அல்லை நல்லை அல்லை அவங்க எக்ஸ்பிரசிவ் கிடையாது, எதுவுமே எக்ஸ்பிரசிவ் மாட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேசுறாங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. He was enjoying everything. நேத்து இருந்து இன்ன வரைக்குமே டோட்டலா என்னை விட அதிகமா எக்ஸைட் ஆகி என்ஜாய் பண்ணது இவங்க தான். ஒன்ன சத்துன்னு அடியை போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாமும் ஒன்ன பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல கொட்டுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட். முஞ்சா என்ன கூண்டுல நிப்பாட்டு நம்மளுக்கும் இருக்கு சப்போர்ட். உன்னை கூட்டுன்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி அவங்க டாக்டர் லாப வரவேற்பாங்க உன்னோட மாமியா. பெரிய டான்ஸ் ஃப்ளோரா கிடண்டி என்னோட ஏரியா உந்தோ ட்ரெஸ்ஸும் பாசித்தோ பிளாட்டே மரியா அடி போட்டு ஒன்றும் அப்படியே ரெடி ஆகிருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஹலோ ஹலோ, ரெடியா? கல்யாணமா இன்னைக்கு? அப்படியா? எத்தனை வருஷம்? 6.5. And finally we are getting married. Finally we are getting married. Okay. Hi. Coffee? No. Thank you. ரெடி ஆயிட்டியா சாமி? ஆயிட்டச்சி. நல்லா இருக்கனா? என்ன போயிட்டேன். ஆனால் இந்த பாட்டு பிடிக்கிறதுக்கான இன்னொரு அது நல்லா கனெக்ட் ஆச்சு எங்களுக்கு. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட வீடியோல அந்த பாட்டு நான் கேட்டேன். ஆமாம். விதவிதமாய் விதை விழுந்தும் ஒன்றுதான் பூக்குது. ஒரு கதை இங்கு முடிவதை கண்டு கலக்கமும் எதற்கடி. புது கதை ஒன்று தொடங்குது என்று சிரித்திடு மறுபடி. உறவெனும் பெருங்கதை உயிர்களின் தொடர்கதை. உறவ
காலையிலேருந்து மேடையில் உட்கார்ந்த போதுலேருந்து 2 பேருமே மாற்றி மாற்றி கேட்டிருந்தான். அவன் என்கிட்ட ஒரு 4-5 டைம் கேட்டான், ஓகே தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தானே அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து தாலி கட்டுற கூட கேட்கணும்னு நினச்சேன். அவங்களுக்கு வந்து ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் கொடுத்த உடனே எனக்கு வந்து அந்த டைம் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவுமே எனக்கு தோணுது. விதவிதமாய் விதை விழுந்தும் ஒன்றுதான் பூக்குது. ஒரு கதை இங்கு முடிவதை கண்டு ஆமா சரி. அப்புறம் காலையில பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? என்ன இன்னைக்கு காலையில பார்த்தோன்னேவா? ஆமா, எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு பார்த்தோன்னே. என்னடா இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே எனக்கு அன்ரியலிஸ்டிக்காக தான் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டுமா, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆயிடுச்சு.